अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله. قال نبينا صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير المتاع الدنيا المرأة الصالحة. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு எண்ணற்ற நியமத்துகளை, அருள் கொடைகளை அல்லாஹ் வழங்கியுள்ளான். அவன் தந்த நியமத்துகள் ஏராளம் ஏராளம். அதில் ஒன்று குழந்தை பாக்கியம். அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் வழங்குவான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யஹபுலிமை யஷாவ் இனாசம் யஹபுலிமை யஷாவ் ஸுகூர். அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை வழங்குகிறான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து அல்லாஹ் வழங்குகிறான், அவன் நாடியவர்களை குழந்தை அற்றவர்களாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவால் தரப்பட்ட அந்த குழந்தைகளில் பெண் குழந்தை என்பது ஒரு முக்கியமான ஒன்று. பெண்கள் அவர்கள் தங்கத்தை போன்றவர்கள், வயிறுரத்தை போன்றவர்கள், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பரக்கத்தானவர்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் பின்து பரக்கா, பெண் பிள்ளை என்பது ஒரு பரக்கத்து, அபிவிருத்தி என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நான் பார்க்கிறோம். அந்த பெண் குழந்தைகளை யார் நல்ல ஒழுக்கத்துடன் சிறந்த முறையில் நல்ல அடக்கமான பெண்ணாக, ஒழுக்கமான பெண்ணாக யார் வளர்க்கிறார்களோ அந்த வளர்த்த அந்த பெற்றோர்கள் மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்னோடு என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு தடவை சஹாபாக்கள் கூடியிருக்கும் பொழுது யாருக்கும் 3 பொம்பளை பிள்ளைங்க இருந்து, யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து, அந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து அதுகளை ஆளாக்கி அதற்கு நிக்காகும் செய்து வைக்கிறார்களோ அந்த பெற்றோர்கள் மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற செய்தியை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது இன்னொரு மனிதர் எழுந்தார். யார் ரசூலல்லாஹ், அவர் 2 பொம்பளை பிள்ளை இருந்தா என்று கேட்டார். 3 பெண் குழந்தை என்று சொன்னீர்கள், 2 பொம்பளை பிள்ளை இருந்தா எப்படி என்று கேட்டார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பொம்பளை பிள்ளை இருந்தும் அந்த பொம்பளை பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்தோடு அடக்கத்தோடு ஒரு சிறந்த பெண்மணிகளாக யார் வளர்த்து அதற்கு நிக்காஹ் செய்து கொடுக்கிறார்களோ அந்த பெற்றோர்கள் மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற செய்தியை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரம் பார்த்தோம், உலகம் முழுவதும் இன்பமானது, அந்த இன்பத்தில் சிறந்தது, உயர்ந்தது அழகான பெண்கள், நல்ல ஒழுக்கமுள்ள பெண்கள், சிறந்த பெண்கள். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு மனைவியாக கிடைப்பது என்ற விஷயத்தில் ஒழுக்கமான பெண்ணினா யார், அடக்கமான பெண்கள் என்றால் யார், சிறந்த பெண்கள் யாரு என்பதில் 20 பண்புகள் யார்கிட்ட இருக்குமோ, 20 பண்புகள் இருந்து 20 பண்புகள் யார்கிட்ட இருக்கக்கூடாதோ அந்த பெண்கள் ஒழுக்கமான பெண்கள், அடக்கமான பெண்கள் என்ற விஷயத்தில் ஒன்றாவது என்ன,
ஒழுக்கமான பெண்ணின் அடையாளம், ஒழுக்கமான பெண்ணுக்குண்டான பண்புகள் ஒன்றாவது அல்லாஹுவின் மீது அளவு கடந்த பாசமும் நேசமும் எந்த பெண்ணுக்கு இருக்குமோ அந்த பெண் ஒழுக்கமான பெண்ணு, அந்த பெண் அடக்கமான பெண் என்று பார்த்தோம். இரண்டாவது விஷயம் என்ன? ஹலால் ஹராமே உலகத்தில் வாழும் போது எந்த பெண் பெயரில் நடக்கிறாளோ அந்த பெண் அடக்கமான பெண் என்பதையும், மூன்றாவது விஷயம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் எந்த பெண்ணுக்கு அக்கறை இருக்குமோ, ஆசை இருக்குமோ, ஆசையும் அக்கறையும் இருந்து மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இவைகளை புரிந்து உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையில் யார் கல்வியை கற்கிறார்களோ, கற்றுக்கொண்டார்களோ இவர்கள் சிறந்த பெண்கள், ஒழுக்கமான பெண்கள், அடக்கமான பெண்கள் என்று ஒரு 3 விஷயத்தை பார்த்தோம். 4வது விஷயம் என்ன? கணவன் மீது எந்த பெண்ணுக்கு அதிகமான பாசம் இருக்குமோ, கணவன் மீது எந்த பெண்ணுக்கு அதிகமான பாசம் இருக்குமோ அந்த பெண்ணு சிறந்த பெண், அந்த பெண் அடக்கமான பெண். வரலாற்றை பாருங்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். சரியான தலைவலி ஏற்பட்டு அதிகமான ஜுரமும் அடிக்கிறது. பக்கத்தில் இருக்கும் சஹாபாக்களுக்கெல்லாம் அந்த ஜுரத்தின் தாக்கம் தெரிகிறது. யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய மேனியில் அடிக்கின்ற அந்த ஜுரம் எங்களுக்கும் சூடாக இருக்கிறது யார் ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொல்லும் அளவுக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு மரணத்தின் ஜுரம் அடிக்கிறது. கடுமையான வேதனை, கடுமையான கஷ்டம். அந்த நேரத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹவ்வி அலைஹி சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டு இருக்கும் வேதனையை லேசாக்கி என்று துஆ செய்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு மரண வேதனை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப தன்னுடைய கணவர் மரண வேதனையால் துடிக்கிறார், கஷ்டப்படுகிறார் என்பதை பார்த்து கொண்டிருந்த அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என் அன்பு கணவருக்கு ஏற்பட்டு இருக்கும் மரணத்தின் வேதனையை, உடம்பின் வலியை எனக்கு தாய் அல்லாஹ் என்று துஆ செய்தார்களாம். என்னுடைய அன்பு கணவருக்கு ஏற்பட்டு இருக்கும் உடம்புடைய வலி முழுவதையும் எனக்கு தந்து, அந்த கஷ்டத்தை எனக்கு தந்துவிடு யா அல்லாஹ், என்னுடைய கணவருக்கு அந்த வேதனை லேசாக்கு என்று துஆ செய்தார்கள். உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவி சஃபியாவை பார்த்தீர்களா? உங்களுக்கு இருக்கும் வேதனையை எனக்கு தாய் அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள் என்ற செய்தியை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னவுடன் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அம்மா சஃபியா, எனக்கு இருக்கும் வேதனையை அல்லாஹ் உனக்கு தந்து விட்டால் உம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அம்மா என்று சொன்னார்கள். எனக்கு இருக்கும் வேதனையை அல்லாஹ் உனக்கு தந்து விட்டால் உம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அம்மா, நீ என்ன இவ்வாறு துஆ செய்தாய் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் என்றால், அவ எந்த அளவுக்கு கணவன் மீது சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பாசமும் நேசமும் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமா, உம்மு தஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் யாரு? அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். இவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது பக்கத்தில் உட்கார்ந்து உம்மு தஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நாளை மறுமையில் அபூ தஹதாவிற்கு மட்டும் என்னை மனைவியாக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். அபூ தஹதாவுக்கு மட்டும் என்னை மனைவியாக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். என்றால் அப்ப எந்த அளவுக்கு கணவன் மீது உம்மு தஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு பாசமும் ஒரு பிரியமும் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதில் இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு இன்னொரு திருமணம் தேவையில்லை, எனக்கு இன்னொரு திருமணம் தேவையில்லை, இந்த கணவருடைய வாழ்க்கை மட்டும் போதும், இவரை விட சிறந்த கணவர் எனக்கு தேவையில்லை என்ற அர்த்தத்தில் அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் அவர்களுக்கு சரியான விதத்தில் செய்திருக்கிறார்கள். தன்னுடைய மனைவி தன் மீது பிரியமாக நேசமாக இருக்கும் அளவிற்கு அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ எந்த ஒரு மனைவியாது, எந்த ஒரு பெண்களாது என்று உலகத்தில் சொல்வார்களா? இந்த உலகத்தினுடைய கணவருக்கு நான் மனைவியாக இருப்பதை போல, இந்த உலகத்தினுடைய கணவருக்கு நான் துணைவியாக இருப்பதை போல, மறுமையில் சொர்க்கத்தில் என்னை ஆக்கு என்று சொல்லக்கூடிய பெண்களை உலகத்தில் பார்ப்பது ரொம்ப கம்மி. அப்படி யாராவது தன்னுடைய மனைவியை பார்த்து, அம்மா, என் அன்பு மனைவியே, இந்த உலகத்தில் நீனும் நானும் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம், இங்கே வாழ்வதை போன்று மறுமையிலும் அல்லாஹ் தஆலா உன்னை எனக்கு ஜோடியாக ஆக்க வேண்டும், என்னையும் உனக்கு கணவனாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் உடனே அடுத்து சொல்வார்கள்,
இந்த உலகத்தின் வாழ்க்கையே போதும்பா சொல்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கையே போதும், இங்க பட்ட கஷ்டம் போதாதா, இங்க பட்ட துன்பங்கள் போதாதா, மறுமையிலும் உங்களுக்கு நான் சுருக்கத்தில் மனைவியாக வர வேண்டுமா, வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெண்களை தான் உலகத்தில் பார்க்க முடியும். இப்படித்தான் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய பெண்களுடைய அந்த மனநிலை இருக்கிறது. ஆனால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள் தன்னுடைய கணவனின் மீது நேசத்தோடும் பாசத்தோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இன்னும் அதிகமான வரலாறு சொல்லும். சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிய அன்பு மனைவி. ஏற்கனவே சக்கரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவருக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டவர்கள். இருவரும் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவருடைய மூத்த கணவர் சக்கரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள். இவர்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதற்காக வேண்டி மக்கத்து குஃபார்களால் பலவிதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கப்பட்டு அபிசினியா நாட்டிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். நம்முடைய சொந்த ஊரில் நிம்மதியாக வாழ முடியவில்லை, நம்முடைய சொந்த ஊரில் சுதந்திரமாக வாழ முடியவில்லை, ஈமானை ஏற்று நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எனவே அபிசினியா நாட்டிற்கு ஹிஜ்ரத் போவோம் என்று சொல்லி இருவரும் அபிசினியா நாட்டிற்கு சென்றார்கள். அறிமுகம் இல்லாத ஊர், யாரும் தெரியாத மக்கள், யார் யார் என்று தெரியாத மக்கள் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டம் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மூத்த கணவர் சக்கரார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணத்தை விடுகிறார்கள். அபிசினியா நாட்டிலேயே மரணத்தை விடுகிறார்கள். அங்கேயே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். தன்னந்தனியாக இருக்கிறார்கள் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். யாருடைய ஆதரவும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்த ஊர், தன்னுடைய சொந்த ஊர் அல்ல, தனக்கு தெரிந்தவர்களும் அங்கே கிடையாது. தனக்கு துணையாக இருந்தவர்கள், தன்னோடு ஹிஜ்ரத் வந்த தன்னுடைய அன்பு கணவர் மரணித்து விட்டார். கணவரை இழந்து தனியாக அபிசினியா நாட்டில் வசிக்கிறார்கள். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப துயரம், துன்பங்கள், பலவிதமான இன்னல்கள். கடைசியாக முடிவெடுத்தார்கள், நாம் ஏன் தனியாக இங்கே இருக்க வேண்டும், அபிசினியா நாட்டில் நம்முடைய சொந்த ஊருக்கு போவோம். அந்த ஊர் மக்கள் இந்த நேரத்தில் நம்மை எதுவும் செய்ய மாட்டார்கள். கணவனை இழந்துவிட்டால் சௌதா என்ற ஒரு இரக்கம் நம் மீது ஏற்படும் என்ற எண்ணத்தில் மீண்டும் மக்காவுக்கு வந்தார்கள். சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவுக்கு வந்தால் பழைய மாதிரி மக்கத்து காஃபிர்கள் பலவிதமான துன்பங்கள் கொடுத்தார்கள். ஆதரவற்ற நிலையில், வயதும் ஆகிவிட்டது, குழந்தை பாக்கியமும் கிடையாது, யாருடைய ஆதரவும் கிடையாது, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, மக்கத்து காஃபிர்களும் பலவிதமான துன்பங்களை மீண்டும் கொடுக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்களை சந்தித்து, யார் ரசூலல்லாஹ், சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனை இழந்து ஆதரவற்ற நிலையில், குழந்தை பாக்கியம் கிடையாது, யாரும் அவருக்கு உதவி செய்ய முன் வருவதும் இல்லை, எனவே தன்னந்தனியாக தவிக்கிறார்கள், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், யார சொல்லலாம், நீங்கள் ஆதரவு கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்ற செய்தியை அந்த பெண்மணி சொன்னவுடன் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தார்கள், மனமுடித்துக் கொண்டார்கள். ஆனால் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய தன்மையை அவர்கள் இழந்து விட்டார்கள். வயது அதிகமாக விட்டது. இருந்தாலும் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும், ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனமுடித்தார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் உதவியாக இருந்தார்கள் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். சிறிது காலங்கள் ஆனது, ரொம்ப வயதாகி விட்டது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அம்மா சௌதா, உனக்கும் வயதாகி விட்டது, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வேலை பார்த்து பார்த்து களைப்பு ஏற்பட்டு விட்டது, இனிமேல் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும், நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும், எனவே உன்னை நான் விவாகரத்து செய்யலாமா என்று கேட்டார்கள். ஏனென்றால் எனக்கு மனைவியாக இருந்தால் வீட்டில் ஏதாவது வேலை பார்க்க வேண்டியது இருக்கும், நான் உன்னை ஏவவில்லை என்றாலும் நீ சும்மா இருக்க மாட்ட, ஏதாவது வேலைகளை பார்த்து கொண்டு இருப்பாய், எனவே நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னை நான் விவாகரத்து செய்யலாமா அம்மா சௌதா என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் கேட்டவுடன் சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகைப்படைந்து விட்டார்கள், ரொம்ப கவலைப்பட்டார்கள், வருத்தப்பட்டு, யார் ரசூலல்லாஹ்,
என்னோடு தாங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது தெரியும், இருந்தாலும் தாங்களுக்கு மனைவியாக இருந்து மரணிப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். தாங்களுக்கு மனைவியாக இருந்து சொர்க்கத்திலும் தாங்களுக்கு இருக்க வேண்டும் மனைவியாக என்பதை நான் விரும்பியேன் யார சொல்லலாம் என்று கருத்தை சொன்னார்கள். ஏன் தெரியுமா? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்து மரணித்தால் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மூமின்களுக்கும் தாயாக ஆகும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். அல்லாஹ் சொல்வான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். இந்த நபி மூமின்களுக்கு தன் உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அந்த நபியின் மனைவிமார்கள் மூமின்களுக்கெல்லாம் தாய்மார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுவார். எனவே உலகத்தில் வாழும் மூமின்களுக்கு அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரவில்லை என்றாலும் உலகத்தில் வாழும் மூமின்களுக்கு நான் தாயாக இருக்கும் பாக்கியத்தை பெறுகிறேன். உங்களுக்கு மனைவியாக இருந்தால் இந்த உலகத்தில் அது மட்டுமல்ல மறுமையிலும் உங்களோடு சொர்க்கத்தில் இருப்பேன் யார சொல்லலாம். இது எனக்கு ஆசையாக இருக்கு, இந்த ஆசையை ஏன் கெடுக்க வேண்டும் யார சொல்லலாம் என்று கேட்டார்கள் என்றால், அவை எந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் மீது சஃபியா சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேசமும் பாசமும் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்து யாரு? அடக்கமான பெண்ணா யாரு? உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பெண்களையும் அடக்கமான பெண் என்று சொல்ல முடியுமா? ஒழுக்கமான பெண், சிறந்த பெண் என்று சொல்ல முடியுமா? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகம் முழுவதும் இன்பமானது, உலகம் முழுவதும் இன்பமானது, அந்த இன்பத்தில் சிறந்த இன்பம் சாலிஹான பெண் சொன்னார்கள். சாலிஹான பெண் என்றால் யார்? சாலிஹான பெண், நல்ல பெண், ஒழுக்கமான பெண், அடக்கமான பெண் என்றால் யார்? ஆறாவது விஷயம். ஐந்தாவது விஷயம், ஒழுக்கமான பெண்ணின் அடையாளம் கணவனுக்கு ஹிதுமத்து, பணிவிட செய்ய வேண்டும். எரிச்சப்படாம கோபப்படாம கணவனுக்கு வாழ்க்கை முழுக்க கடைசி வரைக்கும் எந்த பெண் பணிவிட செய்கிறாளோ ஹிதுமத்து செய்கிறாளோ அந்த பெண் சிறந்த பெண், அந்த பெண் சிறந்த பெண். வரலாறை பாருங்கள். கஷ்டமான நேரம், ஒரு குழந்தையை பறிகொடுப்பது, குழந்தையை இழந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு சோகம் இல்லையா? மிகப்பெரிய ஒரு துக்கம். அந்த நேரத்திலும் கூட கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் பணிவிடைகளையும் சஹாபியத்தான பெண்மணிகள் செய்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்களுடைய மனைவி உம்மு சலீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இருவருக்கும் ஒரு குழந்தை. அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் குழந்தையை நன்றாக பார்த்துக்கொள், கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டார்கள். அவர்கள் வெளியே போன பிறகு குழந்தை மரணித்து விடுகிறது, மௌத்தாகி விடுகிறது. குழந்தை மௌத்தானவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து சொன்னாங்க, என் குழந்தை இறந்த செய்தியை நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது, நான் தான் உடைய கணவருக்கு முதலாக சொல்வேன். உடைய கணவருக்கு என் குழந்தை இறந்த செய்தியை நான் தான் முதலாக சொல்ல வேண்டும் சொல்வேன், நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். குழந்தை மரணித்து விட்டது. அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு ஒரு பக்கத்தில் குழந்தையை தூக்கி வைத்து விட்டார்கள். இரவு நேரம் ஆனது. வெளியில் சென்ற அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். மனைவியிடத்தில் கேட்டார்கள், அம்மா உம்மு சலீம், குழந்தை என்ன ஆயிற்று என்று. உம்மு சலீம் சொன்னார்கள், பதட்டப்படாமல் பயப்படாமல் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தாமல், குழந்தையை இழந்து விட்டோம், குழந்தை இறந்து விட்டது என்ற துக்கத்தை வெளிக்காட்டாமல் சொன்னார்கள், குழந்தை நன்றாக நிம்மதியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைத்துக் கொண்டார்கள், குழந்தை நல்லா இருக்கு, நோய் பரவாயில்லை என்று நினைத்துக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் பாருங்க, வெளியில் இருந்து வந்த கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? உணவை எடுத்து வைத்தார்கள், தண்ணீரை குடிக்க வைத்தார்கள், இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய அந்த உரிமைகளையும் கடமைகளையும் படைக்கிக் கொண்டான பாய்களையும் போர்வைகளையும் அனைத்தையும் விரித்தார்கள், தன்னை அலங்கரித்துக் கொண்டார்கள். பிறகு தன்னுடைய கணவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தார்கள். கடைசியாக சந்தோஷத்தை கொடுத்தார்கள். கணவர் தன் மனைவியின் மூலமாக இன்பத்தை சந்தோஷத்தை அடைந்த பிறகு கணவர்கிட்ட பக்குவமா சொல்றாங்க, என் அன்பு கணவரே, ஒரு கூட்டத்தார் நம்மிடத்தில் ஒரு பொருளை தந்து திருப்பி கேட்டால் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். ஒரு கூட்டத்தார்
நம்மிடத்தில் ஒரு பொருளை அமானிதமாக தந்து திருப்பி கேட்டால் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? கேட்கும் போது கொடுக்க வேண்டியதுதானே, கொடுக்காமல் யார் இருப்பா என்று கணவர் சொல்ல, அப்படி என்றால் அல்லாஹ் நமக்கு அமானிதமாக ஒரு குழந்தையை தந்தான். அல்லாஹ் நமக்கு அமானிதமாக ஒரு குழந்தையை தந்தான். தந்தவனே திருப்பி எடுத்துக்கொண்டான் என்ற செய்தியை சொன்னவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டார்கள், மனைவியின் மீது வருத்தப்பட்டார்கள். என்னை அசுத்தமானவனாக ஆக்கிவிட்டு, குளிப்பு கடமை உள்ளவனாக என்னை ஆக்கிவிட்டு என் குழந்தை இறந்த செய்தியை நிலத்தில் சொல்கிறாயே என்று மனைவியின் மீது வருத்தப்பட்டு காலை நேரத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். சுபுகுக்கு சென்றார்கள், நபிகள் நாயகத்தை சந்தித்தார்கள். யார் ரசூலல்லாஹ் நடந்த நிகழ்வை சொல்லி காட்டினார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹ் உடைய இல்லற வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை தருவானாக என்று துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அது ஒரு விஷயம். இங்கே குழந்தை இழப்பு என்பது மிகப்பெரிய துக்கம் இல்லையா? குழந்தை மரணித்து விட்டால், சின்ன குழந்தை மூத்தாகி விட்டால் தாய்மார்களுக்கு அதிகமான அழுகை வரும். அந்த நேரத்தில் யார் என்ன பேசினாலும் கேட்க மாட்டார்கள். ஆனால் அந்த மாதிரி நேரத்திலும் கூட வெளியில் இருந்து வந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் கடமைகளிலும் பணிவிடை செய்வதிலையும் எந்த குறையும் வைக்கவில்லை சஹாபியத்தான பெண்மணிகள். என்றால் இன்றைக்கு நல்லா இருக்கும் போது எந்த குறையும் கிடையாது. கைக்கு நல்லா இருக்கு, காலு நல்லா இருக்கு. கணவர் வந்து தொழுதுட்டு போய் இஷா தொழுட்டு போயோ அல்லது இரவு நேரத்தில் வீட்டுக்கு போய், அம்மா ஃபாத்திமா சாப்பாடு எடுத்து வைமா, கொஞ்சம் பொறுங்க பார்ப்போம். அப்படி என்ன அவசரம், இப்போ தானே வந்திருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் பொறுக்க முடியாதா? என்னமா வேலை? ஒரு முக்கியமான கட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்லக்கூடிய பெண்களை பார்க்கும், முக்கியமான கட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் பேச்சு கொடுக்காதீங்க என்று கணவனை அதட்டும் பெண்களையும், கணவன் வந்தவுடன் பணிவிடை செய்யக்கூடிய பெண்களையும் நம்மால் பார்க்க முடியாது. கணவனை அதட்டும் பெண்களைத்தான் பார்க்கிறோம். பணிவிடை குறைந்து விட்டது, ஹிதுமத்து குறைந்து விட்டது. கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன? ஒரு கணவர் வெளியிலிருந்து வந்தால் கணவனை முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு சிரித்த முகத்தோடு பார்க்கும் பெண்கள் ரொம்ப கம்மி. இஞ்சி தின்ன குரங்காக தான் இருப்பாங்க. சில பெண்களை பார்ப்போம். சில கணவர் வந்து வீட்டுக்கு வந்து விட்டாரு, எப்பண்டா வெளியே போவாரு நினைக்கிற பெண்களை பார்ப்போம். அந்த மாதிரி கணவனும் நடக்காங்க, அந்த மாதிரி கணவனும் நடக்காங்க. அப்ப கணவர் வெளியிலிருந்து வந்து விட்டால் இந்த சனியை எப்ப தொலையும், இந்த சனியை எப்ப வீட்டு விட்டு போகும் என்று நினைக்கும் பெண்கள் தான் இன்றைய காலத்தில் அதிகம். கணவன் வந்தவுடன் கணவனுக்கு ஹிதுமத்து பணிவிடை செய்யக்கூடிய பெண்கள் ரொம்ப கம்மி. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வரலாறை பாருங்க. உருக்கமான வரலாறு, அழகான வரலாறு. நம்முடைய மனைவிமார்களுக்கும் உலகத்தில் வாழும் மூமினான பெண்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கணவனுக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், தன்னுடைய அன்பு கணவருக்கு எந்த அளவுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மாலையில் மௌத்தா போறாங்க. காலை நேரத்தில் உடம்புக்கு முடியாம சரியான காய்ச்சல், ஜுரம் கடுமையா அடிக்கிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய அன்பு கணவனுடைய ஆடைகளையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆடையும் எடுத்து துவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிலிருந்து வந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆடி போய் நடுங்கி, அம்மா ஃபாத்திமா, நீ ஏமா இந்த வேலையை செய்கிறாய்? உனக்கே முடியவில்லை, கடுமையான காய்ச்சல், கடுமையான ஜுரம் அடிக்கிறது அம்மா, நீ ஏன் என்னுடைய ஆடைகளையும் பிள்ளையுடைய ஆடைகளையும் துவைக்க வேண்டும், சோப்பு போட வேண்டும்? நான் துவைக்க மாட்டேனா? நீ முடியாத நேரத்தில் இந்த வேலையை உன்னை யார் பார்க்க சொன்னா என்று கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தை நாமெல்லாம் கவனிக்க வேண்டியவை, தாய்மார்களும் கவனிக்க வேண்டியவை. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், என் அன்பு கணவரே, நான் மௌத்தா போகும் இந்த நேரத்திலும் இந்த பணிவிடையை உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நான் செய்யாமல் மௌத்தா போயிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை எழுப்பி, உன் கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் குறை வைத்து விட்டு மௌத்தாகி விட்டாயே, உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பணிவிடைகளில் ஹிதுமத்தில் நீ சரியாக செய்யாமல் உலகத்தில் வாழ்ந்து விட்டாயே என்று அல்லாஹ் என்னை பார்த்து கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் என்ன பதில் சொல்வேன்? சொல்வது யாரு? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மகள், சுருக்கத்தின் தலைவி சொல்லக்கூடிய வார்த்தை, என் அன்பு கணவரே, அல்லாஹ் மறுமையில் என்னை எழுப்பி
நீங்கள் உலகத்தில் வாழும்போது ஃபாத்திமா, உலகத்தில் வாழும்போது உன் கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையில் குறை வைத்து வாழ்ந்து விட்டீரே என்று அல்லாஹ் கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். எந்த மாதிரி நேரத்தில்? மாலை நேரத்தில் மௌத்தா போறாங்க, மௌத்தின் அறிகுறி ஜுரம் அடிக்கிறது. அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய கணவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், பணிவிடை செய்வதில் குறை வைக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவர்கள் துணிமணிகளை எடுத்து துவைத்தார்கள் என்றால் இன்றைய பெண்களை பார்க்க முடியுமா? எனக்கு இடுப்பு வலிக்கு, கை வலிக்கு, கொஞ்சம் கூட நேரம் இருக்கா உட்கார்றதுக்கு, காலையிலிருந்து மாலை வரைக்கும் எவ்வளவு வேலைத்தான் நான் பார்ப்பேன் என்று முணங்கும் பெண்களை பார்ப்போம் இல்லையா? கை வலிக்கு, காய் வலி, கால் வலிக்கு, தலைவலிக்கு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய தாய்மார்களை பார்க்கிறோம். ஆனால் அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்தில் பெண்களுக்கு வேலை இலகுவான வேலை இருந்தாலும் கணவனுக்கு செய்வனிய கடமைகளிலும் பணிவிடைகளிலும் குறை வைக்கும் பெண்கள் தான் இன்றைய காலத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அப்ப எந்த பெண் தன் கணவனுக்கு வாழும் காலமெல்லாம் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் ஹிதுமத் செய்வாளோ, பணிவிடை செய்வாளோ, அந்த பெண் ஒழுக்கமான பெண், அந்த பெண் அடக்கமான பெண், அந்த பெண் தான் சிறந்த பெண் என்பது நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பெண்களையும் சொல்ல முடியாது. அப்ப 20 பண்புகள் இருக்க வேண்டும். எந்த பெண்ணிடத்தில் 20 குணங்கள் 20 பண்புகள் இருக்குமோ அந்த பெண் தான் ஒழுக்கமான பெண்மணிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்ல காரணம் நம்முடைய பெண் பிள்ளைகள் அல்லாஹ் தந்த பரக்கத். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா, அல் பின்து பரக்கா, பெண் பிள்ளைகள் என்பது பரக்கத்து, அபிவிருத்தியில் சொன்னார்கள். பெண் பிள்ளைகள் நம்முடைய வீட்டிற்கும் செல்லும் வீட்டிற்கும் பரக்கத்தாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். பரக்கத்து இருந்தால் ஒரு சந்தோஷம் இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேரை பார்க்கும் வீட்டில் பரக்கத்து இல்லை, காசு பணம் நிறைய இருக்கு. என் மகன் அங்கிருந்து அனுப்புனா துபாயிலிருந்து ஒரு 50,000, இன்னொரு மகன் சவுதியிலிருந்து அனுப்புகிறான், இன்னொரு மகன் நண்டிலிருந்து அனுப்புகிறான், காசு நிறைய வந்தாலும் ஆனா பரக்கத்து இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் பார்க்கும். அவ பரக்கத்து என்பது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அவ பெண் பிள்ளைகள் என்பது ஒரு பரக்கத்து, அபிவிருத்தி. தன்னுடைய பிறந்த வீட்டிற்கும் பரக்கத்தாக பெண்கள் இருக்க வேண்டும், செல்லும் வீட்டிற்கும் புகுந்த வீட்டிலும் பரக்கத்தாக பெண்கள் இருக்க வேண்டும். எப்படி இருந்தால், எந்த குணங்கள் அந்த பெண் மக்களிடத்தில் இருந்தால் பிறந்த வீடும் புகுந்த வீடும் பரக்கத்தாக இருக்கும் என்றால், ஆறாவது விஷயம் கணவனுக்கு எந்த பெண் கணவனுடைய குரலை விட எந்த பெண் தன்னுடைய குரலை உயர்த்த மாட்டாளோ அந்த பெண் சிறந்த பெண். கணவனின் குரலை விட தன் குரலை எந்த பெண் உயர்த்த மாட்டாளோ அந்த பெண் சிறந்த பெண். அப்ப கணவருடைய குரலை விட தன் குரலை உசத்தக்கூடாது, தாழ்த்திதான் பேச வேண்டும், அடக்கி பேச வேண்டும். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? கணவன் ஒன்று சொல்லிவிட்டால் 9 சப்தம் போட்டு பேசக்கூடிய பெண்களை பார்த்து, அப்படியம்மா கனவு பாருங்க, ஆமனோட பைய பேசுவாங்க. வெளியே தெரிஞ்ச வெக்கம், வெளியே தெரிஞ்ச அசிங்கம், கண்ணியமான முறையில் குடும்பத்தை நடத்தணும் என்று கனவு மனைவிடத்தில் ஆண்கள் ரொம்ப பணிவோடு பாசத்தோடு அப்படியாமா இப்படியாமா என்று ரொம்ப குழஞ்சு பேசக்கூடிய ஆண்கள் இன்றைய காலத்தில் அதிகம். ஆனால் பெண்களை பாருங்க, கணவர் ஒன்றை பைய பேசினா தன்னுடைய குரலை ஒசத்தி பேசும் பெண்கள் இன்றைக்கு அதிகம். கணவனுடைய குரலை விட பெண்கள் ஒசத்தி பேசுவது இன்றைக்கு அதிகம். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏமா இப்படி பேசுத? அப்படித்தான் பேசுவேன். பார்க்கமா இல்லையா? ஏன் இந்த மாதிரி பேசுத? பைய பேசுமா? அதெல்லாம் முடியாது. குரலை நான் ஒசத்தி பேசாமல் இருக்க முடியாது, நான் அப்படித்தான் பேசுவேன் என்று பேசக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பாருங்க, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷாவும் சந்தோஷமா இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட தன் குரலை உயர்த்த மாட்டார்கள், தன் சப்தத்தை உயர்த்த மாட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அதே போன்று சயீத் இப்னு முஸய்யப் என்று ஒரு இறைநேசர் இருந்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் வாழ்ந்தவர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் சில குண்டரப்படையை அனுப்பி சயீத் இப்னு முஸய்யபை கைது செய்து வாருங்கள் என்று ஏற்பாடு செய்தார். மலையில் தவம் இருக்கிறார்கள். சயீத் இப்னு முஸய்யப் என்ற இறைநேசர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அனுப்பி வைத்த குண்டர்கள் சென்றார்கள், பிடித்தார்கள். மலையை விட்டு கீழே இறங்கும் பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டது. மலையில் ஒரு பாதிரியார், கிறிஸ்தவ பாதிரியாருடைய வீடு இருக்கிறது, நாம் அங்கே தங்கிக் கொள்ளலாம், இரவு நேரத்தில் மிருகங்கள் நடமாடும், நம்முடைய உயிருக்கு ஆபத்து என்று குண்டர்கள் சொன்னார்கள். முடியாது என்று மறுத்துவிட்டார் சயீத் இப்னு முஸய்யப். நான் அல்லாஹ்வை நம்பி வாழும் மனிதன், அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து உலகத்தினுடைய வாழ்க்கையை கழிக்கும் மனிதன்,
நான் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன். நீங்கள் வேண்டுமானால் அந்த பாதிரியாருடைய வீட்டில் இரவு நேரத்தை கழித்துக் கொள்ளுங்கள், நான் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன் என்று சொல்லி மறுத்து விட்டார்கள். இரவு நேரம் ஆனது, மிருகங்கள் வந்தன. சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எதுவும் செய்யவில்லை, கண்கூடாக பார்த்தார்கள் கைது செய்த குண்டர்கள். காலை நேரம் ஆனது. சயீத் இப்னு முஸய்யிப் அவர்களை சந்தித்து வருத்தத்தை தெரிவித்து அந்த இடத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவை மொழிந்து கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சொன்னாங்க, சயீத் இப்னு முஸய்யிப் அவர்களே, நீங்கள் மிகப்பெரிய மனிதர், நீங்கள் சிறந்த மனிதர், நாங்கள் தெரியாமல் உங்களை பிடித்து கைது செய்து வந்துவிட்டோம், நீங்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்தில் நாங்கள் பொய் சொல்லி உங்களுக்கும் உயிர் பிச்சை வாங்கி தருகிறோம், நாங்களும் தப்பித்துக் கொள்கிறோம் என்று சொல்ல தேவையில்லை, எனக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லை, என்னை கைது செஞ்சு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், அவருடைய கையின் மூலம் என் உயிரை பறிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபின் மூலம் நான் மௌத்தா போகணும், இது அல்லாஹ்வுடைய நாட்டம், என்னை அழைத்து செல்லுங்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்தில் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபின் மூலம் அல்லாஹ் எனக்கு மௌத் வைத்திருக்கிறான், என் மூலம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு அல்லாஹ் மௌத் வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்தில் அழைத்து செல்லப்பட்டார்கள், தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவங்க மௌத்தா போன பிறகு அவங்களுடைய மனைவி பாருங்க, வீட்டில் பேசுவதாக இருந்தாலும் பைய பேசுவாங்க. மக்கள்லாம் கேட்பாங்க, ஏமா ரொம்ப பைய பேசுற, அமைதியா ஏன் பேசுற என்று கேட்கும்போது சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனைவி சொன்ன வார்த்தை தெரியுமா? என்னுடைய அன்பு கணவர் வாழ்ந்த வீடு இந்த வீடு, என்னுடைய அன்பு கணவர் வாழ்ந்த வீடு இந்த வீடு, அவங்க உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி இந்த வீட்டில் பேசினவனோ அதற்கு பிறகும் நான் அதே வாழ்க்கையில் கடைபிடிப்பேன். என்னுடைய அன்பு கணவருடைய குரலை விட நான் ஒசித்து பேசுவது கூட கிடையாது என் குரலை, என்னுடைய கணவரின் குரலை விட என் குரலை நான் ஒசித்து பேசியது கிடையாது. அவங்க மூலம் மௌத்தா போன பிறகு, இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு நான் சத்தமோடு பேசுவதா, நாம் சப்தமாக நான் பேசுவதா? முடியாது. என் கணவர் இந்த வீட்டில் இருக்கும் பொழுது நான் எப்படி பேசினேனோ குரலை தாழ்த்தி அதே போன்றுதான் மௌத்துக்கு பிறகும் பேசுவேன், பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்றால் எந்த அளவுக்கு கணவனுக்கு மதிப்பு கொடுத்து தன் கணவனுடைய குரலை விட தன் குரலை தாழ்த்தி பேசி உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப அவங்க அடக்கமான பெண்ணா? இன்றைய காலத்தில் பேசக்கூடிய பெண்கள் தாய்மார்கள், இவர்கள் அடக்கமான பெண்ணா? கணவன் ஒன்றை பேசிவிட்டால் 9 அடக்கும் பெண்கள் தான் இன்றைய காலத்தில் பார்க்கிறோம். சாக்ரட்டிஸ் மாணவருக்கு வெளியில் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார், மாணவர்களுக்கு வெளியில் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார். வீட்டில் சத்தங்க தராப்பா என்று ஒரு பக்கம் தட்டு பறக்கு, இன்னொரு பக்கம் மற்ற பாத்திரங்கள் பறக்கிறது. மாணவர்கள் கேட்டார்கள், வீட்டுக்குள் என்ன சப்தம் என்று, வீட்டுக்குள் என்ன சப்தம் என்று கேட்டார்கள். இடி இடுக்கி என்று சொன்னார் சாக்ரட்டிஸ், இடி இடுக்கி என்று. சிறிது நேரம் ஆனது, சாக்ரட்டிஸுடைய தலையில் தண்ணீர் வந்து விடுகிறது. என்ன என்று மாணவர்கள் கேட்க, முதல் தடவை இடி, இப்பொழுது மழை என்று சொன்னாராம். இதே போன்றுதான் இன்றைய காலத்தில் வாழும் பெண்களில் அதிகமானவர். பார்க்கமா இல்லையா? கணவனுடைய சப்தத்தை விட தன்னுடைய சப்தத்தை உயர்த்துவது மட்டுமல்ல, கணவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். கணவன் மீது கோபம் என்றால் தட்டும் பறக்கும், கிளாஸ் பறக்கு, எல்லாம் பறக்கு இல்லையா? சோரை தட்டில் வைத்து இந்த தின்னு ஆறுமாற சொல்வதை போல சொல்லக்கூடிய பெண்களை பார்க்கும், இந்த தண்ணீர் சொல்லக்கூடிய பெண்களை பார்க்கும். கணவனுக்கு மதிப்பு என்பது கிடையாது, கணவனுக்கு மதிப்பு என்பது கிடையாது. அப்ப எந்த பெண் தன் கணவனை விட தன் குரலை உயர்த்தவில்லையோ அந்த பெண் அரக்கமான பெண், அந்த பெண் ஒழுக்கமான பெண், சிறந்த பெண் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். இந்த பண்புகள் எல்லாம் இருக்கும் பெண்கள் தான் ஒரு கணவனுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியாக இருக்க முடியும், ஒரு குடும்பத்தை ஒரு சிறந்த குடும்பமாக, ஒழுக்கமுள்ள குடும்பமாக ஆக்க முடியும். தனக்கு பிறக்கும் குழந்தைகளையும் ஒரு சிறந்த குழந்தைகளாக, உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டும் பெண்கள் குழந்தைகளாக, பிற குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து காட்டும் ஒரு குழந்தைகளாக தன் குழந்தைகளை உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட பண்புகள் நம்முடைய பெண் மக்களிடத்தில் இருக்கிறதா, மனைவிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து இருக்குமையானால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த குணத்தை நீடித்து வை என்று. இல்லை என்றால்
இந்த பண்புகளை, இந்த ஒழுக்கத்தை, அடக்கமான பெண் என்றால் யாரு, ஒழுக்கமான பெண் என்றால் யார் என்பதை கேட்கிற நாம் ஆண்கள் வீட்டில் போய் சொல்லணும். ஏங்க ஆமிஷா சும்மையே தொந்தரவா இருக்கு, இதுவரை சொன்னா ஆமிஷாக்கு வேலை இல்லையா என்று பெண்கள் கேட்பார்கள். எங்களையும் சும்மா விட மாட்டாங்க, நினைக்க வேண்டாம். இஸ்லாத்தை சொல்லணும். தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று. அதே போன்று எதை செவிமடுத்தமோ அதை பிற மக்களுக்கு எத்து வைத்து விட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை, தாய்மார்களை, பெண் மக்களை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி பரக்கத்தான பெண்களாக, ஒழுக்கமுள்ள பெண்களாக, நல்ல பெண்களாக உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. நல்ல குடும்பமாக அல்லாஹ் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.